அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு இந்த ஜோதிட கலை வழங்கிய எனதருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் ஸ்ரீ புதன்மூர்த்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் உதவியாசிரியர் அட்சவாஸ் நிறுவனர் ராஜ் அருளானந்தா. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதகம் 38 வயது கடந்த ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பதிவில் நம்ம ஒரு ஜாதக ஆய்வாக ஜோதிட படிக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கான ஒரு ஜாதக விளக்கமான ஒரு பதிவாக இது அமைய போகிறது. இந்த சேனல்ல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் வழியாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும். இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. ராசி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இவருடைய இன்றைய வயதுக்கு இவருடைய ஏல்பி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்ச லக்னமானது. அவருக்கு தனுர் லக்னம் 1/3/2022 இந்த லக்னம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2032 10 வருடங்கள் இந்த லக்னமானது செயல்படும் இந்த ஜாதகருக்கு. ஸோ இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு இயங்கக்கூடிய லக்னத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த 10 வருடத்தை இயக்கக்கூடிய இந்த ஜாதகருடைய நிலைப்பாடு எதுக்காக இருக்கும் அப்படின்னா, ஜாதகருடைய புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம், தன்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற நிகழ்வையும், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகம், வீடு, வாகனம், சொத்து, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஜாதகர் முயற்சி எடுப்பார் அப்படிங்கிற அமைப்பை இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி குரு பகவான் சுட்டி காமிக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது தன்னுடைய வீரியம், தன்னுடைய தைரியம் அப்படிங்கிறதெல்லாம் குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட படைத்த அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும். ஆனா அதே சமயத்துல இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தனது 5ஆம் பார்வையாக அவர் என்ன பண்ணுவார்னா 1 2 3 4 5 5ஆம் பார்வையாக அவர் என்ன பண்ணுவாரு, சந்திர பகவானை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, லக்னாதிபதி 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை என்ன செய்வோம், தனது 5ஆம் பார்வையாக பார்க்கிறதுனால இவருக்கு இந்த 10 வருடத்துல இந்த காலகட்டத்துல என்ன நடக்கணும் அப்படின்றதுனா, ஜாதகர் சுகம் சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தீராத கடனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே சமயத்துல சுகத்தில் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற அமைப்பு. லக்னாதிபதி 8ஆம் அதிபதியோட 5ஆம் பார்வையாக தொடர்பு ஏற்பட்டதுனால மனைவியால் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடையும் சித்தப்பெருமை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். குருச்சந்திரன் தொடர்புனாலே மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். மன சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துல தெளிவை கொடுக்கும், ஒரு இடத்துல அதே என்ன பண்ணும், குழப்பத்தை உண்டு பண்ணுமானா இந்த குருச்சந்திரன் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். தனது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்த்துவார். அப்ப என்ன நடக்கும், ஜாதகர் தன்னுடைய சுகம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஜாதகர் முயற்சி எடுக்கணும். அது தனக்கு பாக்கியமாக அமையணும். 4க்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் வீடு சம்பந்தமான கடனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது விதி. அதே சமயத்துல சுகத்திலேயே பிரச்சனை வரணும், ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல, கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகத்துல பாதிப்புகள் ஏற்படணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த லக்னம் செயல்படக்கூடிய 10 ஆண்டுகள்ல ஏற்படும் அப்படின்ற அமைப்பு. தனது 9ஆம் பார்வையாக 6ஆம் அதிபதி, இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனையும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானையும் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஜாதகருக்கு நோய் வரணும், கடன் வரணும், தன்னுடைய சந்தோஷத்திற்காக, லாபத்திற்காக ஜாதகர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கடன் படணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த 10 வருடத்தில் இந்த ஜாதகருடைய நிலைப்பாடு. சரி, இன்னைக்கு அவருடைய இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல 2022 இருந்து மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அப்போ 4 வருஷத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான். அவரு மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் இன்றைக்கு அந்த ஜாதகத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து 10 ஆகஸ்ட் 2026 காலகட்டங்கள் வரையும் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் நட்சத்திராதிபதி சொல்லிட்ட கேது பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்.
அப்ப 10ல் ஒரு கிரகம் இருக்குன்னா ஜாதகருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா வேலை வேலைன்னு ஒரு விரக்தியான ஒரு மனநிலை இருப்பார். உடல் உஷ்ணம் ஜாஸ்தியா போகும், அலைச்சல் இருக்கும், விரக்தி இருக்கும், தன் செய்யக்கூடிய செயல்களே என்ன பண்ணும், ஒரு திருப்தி இருக்காது, ஒரு விரக்தியான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அலைச்சல் இருக்கும். அப்போ ஒரு விரக்தியான ஒரு மனநிலையை ஜாதகர் தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏற்படுத்திடுவார். அதே சமயத்துல சொந்த தொழிலாம் பண்றாங்க இந்த லக்னங்கள் போகும்போது அப்படின்னா தொழில கடன் அப்படிங்கிறது தேடி வரும். தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தனக்கான சூழ்நிலை மனதுக்கு ஏற்ற மாதிரி அமையாது அப்படிங்கிற அமைப்பு. அதே சமயத்துல இந்த 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான் லக்னாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிற இடத்திலிருந்து 6, 8ஆம் பாவங்கள்ல உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்போ இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் அண்ட் கேது பகவான் 6, 8 ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த 4 வருஷமாவே ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா ஒரு முழுமை இல்லாத செயல்பாடுகள் தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஒரு திருப்தியற்ற மனோநிலை இருக்கும். இந்த உடலும் மனதும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய மனோநிலையில உடல்நிலையில இந்த ஜாதகர் இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலைப்பாடுகள்ல அந்த ஜாதகர் இருக்கிறாருங்கிறத இந்த 4 வருஷத்துக்கு இந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் செயல்படக்கூடிய காலகட்டங்கள் வரையுமே இந்த ஜாதகருடைய நிலை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்குன்றத எளிமையாகவே சுட்டி காமிக்குது. அப்ப இந்த ஜாதகர் நம்ம கிட்ட ஜூலை மாதம் 1ஆம் தேதி கேட்கிறாரு, சார் இந்த வாழ்க்கையில முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்னு. ஏன்னா 4 வருஷத்துக்கு கடந்த கோச்சார ரீதியாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை கேது பகவான் கண்ணில இருந்து செயல்பட்டு இருக்காரு. அப்போ இந்த கோச்சாரத்துல கேது எப்ப பயிற்சி ஆனதோ அப்ப என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த விரக்தியில என்ன பண்ணிருப்பாரு, கோவில்களுக்கு போகுவது, ஒரு ஆன்மீக வழிபாடுகள் பண்ணுவது, ஆன்மீக தேடுவதுன்னு போயிருப்பாரு. ஆனா 10ல் இருக்கிற கேது பகவான் கோச்சாரத்தில் கேது பகவான் இருந்த காலகட்டத்துல கடந்த ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில போயிருப்பாரு. சரிங்களா? சரி, இப்ப இவருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரணும், உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் வரணும், அதே மாதிரி வேலை தொழில் சாதகமா இருந்துச்சுன்னா அவருடைய பொருளாதாரத்துல முன்னேற்றம் வரும்போது ஜாதகர் வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு. சரி, இப்ப இவருக்கு 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருமானத்துக்குரிய அதிபதி, வருமானத்துக்கான முயற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவான் 2, 3க்குரிய சனி பகவான் வருமானம் சார்ந்த விஷயம், அதுக்கான முயற்சி அப்படிங்கிறது இந்த ஜாதகர் என்ன பண்றாருன்னா அது சம்பந்தப்பட்ட விரயம் பண்றாரு அப்படிங்கிற அமைப்பை 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சுட்டி காமிக்கிறார். அப்போ வருமானம் வந்தாலும் வருமானத்திற்கு 11ஆம் இடத்துலையும் ஜாதகருக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் வருமானம் வந்தாலும் என்ன ஆகும், விரயமாகணும்ன்ற அமைப்பு. அப்போ இந்த ஜாதகருக்கு வருமானம் எங்கிருந்து வரும், வெளியூர் வெளியிடங்களை அலைந்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலையோ அது சம்பந்தமான நிகழ்வுகளே இருக்கும்போது தான் அந்த ஜாதகருக்கு வருமானம் வரணுன்றது அமைப்பு இல்லையா? எப்போ தனது 3ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் என்ன ஆகும், வருமானம் வந்தாலும் விரயமாகும், வெளியூர்ல வருமானம்ன்ற அமைப்பை காமிக்குது. தனது 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வருமானம் வந்தா என்ன நடக்கும், விரயமாகும்ன்ற அமைப்பு. முயற்சி என்ன ஆகுது, விரயமாகுதுன்றதை காமிக்குது. அதே சமயத்துல தனது 10ஆம் பார்வையாக என்ன பண்ணும், நேரா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியத்திற்காக விரயம் பண்ணணும்ன்ற அமைப்பு தரக்கூடிய வரக்கூடிய வருமானத்தை அப்படிங்கிற நிலையை காமிக்குது. அடுத்து இவருடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல வருமானத்துக்காக முயற்சி எடுக்காரு, கடனை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, தனது பாக்கியம் இந்த வயதுல 38 வயசு ஆயிடுச்சுங்க, ஒரு வீடு கட்டணும், ஒரு தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு நல்லா சாதகமாக அமையணும் அப்படிங்கிற அந்த பாக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த ஜாதகர் முயற்சி எடுத்து விரையம் பண்றான்றத சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து சுட்டி காமிக்கிறார். இப்ப இவருடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ண முடியாதுன்னா வீட்டுல இருக்க முடியாது. அதுவும் இல்லாம 4ஆம் இடத்தில் ராகு பகவான். அப்ப என்ன பண்ணுவாரு, பிரம்மாண்டமான எண்ணங்களை, ஒரு கார் எடுத்தா அப்படி வாங்கணும், ஒரு வீடு கட்டினா பிரம்மாண்டமா கட்டணும் அப்படின்றது என்ன பண்ணுவாருன்னா அந்த ராகு 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும் போது அது இடமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் வண்டியா இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சு அதனால பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதே சமயத்துல என்ன பண்ணிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல சலிய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பாதிப்பு, அல்லது என்ன பண்ணுவாங்க சவுத் ஈஸ்ட்ல வந்து பெட்ரூமை போட்டுருவாங்க. அப்ப இந்த மாதிரி வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே சமயத்துல நாளுக்கு 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால வீடை விட்டு மாறணும், இடம் மாறணும், வீட்டை விரயம் பண்ணணும், வீடு சம்பந்தமான வண்டி சம்பந்தமான விஷயங்கள்ல விபத்துகளை சமர்த்திக்கணும், அசுப விரயங்களை பண்ணணுன்ற அமைப்பு. இப்ப என்ன செஞ்சிருவாரு ஜாதகரே, வீட்டை விட்டு வெளியில போயிடுவாருன்ற அமைப்பு தான் இந்த ஜாதத்துல காமிக்குது. சுகத்துல பிரச்சனை வருமான வரும். அப்ப வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். விபத்துகள் வருமானம் கண்டிப்பாக 4ஆம் இடத்தில் ராகு அமரவே கூடாது. கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனை ஏற்படுத்தும், சுகத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்தும், கணவன் மனைவி உறவுகளே வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அதே சமயத்துல
5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலையும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகர் ஒண்ணு வீரியத்தை விரயம் பண்ணணும், முயற்சிகள் விரயம் பண்ணணும், இளைய சோதரத்துக்கு என்ன பண்ணணும், விரயம் பண்ணணும். அப்ப குழந்தை சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜாதகர் முயற்சி எடுக்கிறார், குழந்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சி எடுக்கிறார், அது சம்பந்தமான விரயங்கள், மருத்துவ விரயங்களை பண்றாரு அப்படிங்கிற அமைப்புகளை காமிக்குது. அதே சமயத்துல தனது 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்துருவாரு. என்ன பண்ணுவாரு? 6ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், அது சார்ந்த விரயங்கள், அது சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விரயம் பண்ணார். குழந்தை இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் என்ன நடக்கும்? கருத்து வேறுபாடு கொடுக்கும், அது சம்பந்தமான விரயங்களை கொடுக்குன்ற அமைப்பு. அதே சமயத்துல தனது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் என்ன நடக்கும்? தனது பாக்கியத்திற்காக என்ன செய்யணும்? விரயத்தை பண்ணணும், அது சம்பந்தமான முயற்சிகள் எடுத்து விரயம் பண்ணுன்ற அமைப்பு. அப்ப பூர்வீக சொத்துக்கு எதுவும் முயற்சி பண்றீங்களா? குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் முயற்சி பண்றீங்களா? அது சம்பந்தமான விரயங்கள் பண்றலாம் அப்படிங்கிற நம்ம கேள்விகளை கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். அதே சமயத்துல தனது 8ஆம் பார்வையாக என்ன செய்வாரு? நட்சத்திராதிபதி கேது பகவானை பார்க்கிறார். அவர் 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 3ல் அமர்ந்து குழந்தை சார்ந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தமான விரயங்கள், அது சார்ந்த முயற்சி, அது சம்பந்தமான தீராத பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிற அமைப்பை இந்த செவ்வாய் கேது சம்பந்தப்படுகிறதுனால பரம்பரை சம்பந்தப்பட்ட வியாதிகள், அது சம்பந்தமான விரயங்கள் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுத்துரும். செவ்வாய் கேது ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன நடக்கும்? வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்ல போய் டாய்லெட்டை போட்டுருவாங்க, செப்டி டேங்கை போட்டுருவாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் அந்த வீடுகள்ல ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்திடும். சரி, அடுத்து 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? 11ஆம் இடத்துல. அப்போ இவர் ஏதாவது சொகுசான வாழ்க்கையை ஆசைப்பட்டு கடன்ல போயிடுவாரு அப்படின்ற அமைப்பை இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். பூராட நட்சத்திரம் எப்ப இவருக்கு 2026 ஆகஸ்ட்ல ஆரம்பிக்குதோ அப்பவுமே என்ன செய்யணும்? கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேறுபாடு கொடுக்கும், பிரிவை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணிக்கணும்? மறுமாங்கல்யம், 2ஆம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி விடணும். அப்படி அமைப்பு கடன் பட்டு எப்படியான மகிழ்ச்சியா இருக்குன்னு ஜாதகர் நினைப்பாரு. ஒரு கடனுக்கு மேல இன்னொரு கடனை சுகத்துக்காக, சொகுசான வாழ்க்கைக்காக, ஆடம்பரத்துக்காக வாங்கிட்டாருன்னா மாட்டிக்கிடுவாரு. அப்போ என்ன செய்யும்? வயிறு சம்பந்தமான விஷயங்களை, சுகர் சார்ந்த விஷயங்களை, பிளீன் சம்பந்தப்பட்ட, பான்கிரேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தணும், கார்பன் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தணும் அமைப்பு 16ஆம் இடத்துல இப்படி சுக்கிர பகவான் சுட்டி காமிக்கிறார். அதே சமயத்துல 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு? 12ஆம் இடத்துல. அப்ப கணவன் மனைவி உறவுல பிரிவு, கருத்து வேறுபாடு, பிரச்சனை அப்படிங்கிற அமைப்புகளை வேலை சரியா அமைந்ததுனால என்ன நடக்கும்? பிரதியை கொடுத்துரும். அதே மாதிரி மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலே என்ன செய்யும்? கருத்து வேறுபாடு கொடுக்குமானா கொடுத்துரும். கரெக்டுங்களா? 10ஆம் அதிபதியும் கூட அந்த ஜாதகத்துல. அப்ப என்ன நடக்கும்? அந்த பெண்ணு அவங்களுடைய அம்மா பேச்சு கேட்கறது, இவர் அவங்க அம்மா பேச்சு கேட்டாங்க, 2 பேத்துக்கு என்ன செய்யும்? கருத்து வேறுபாடு கொடுக்கும், பிரிவை கொடுக்குமானா கொடுத்துரும். குடும்பம் அப்படிங்கிற அமைப்புகளை விட்டு இந்த ஜாதகர் வெளியில இருக்குன்ற அமைப்பு தான் 2ஆம் அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில். அப்ப இந்த ஜாதகத்துல கணவன் மனைவி உறவிலே பிரச்சனைகளை காமிக்குதா அப்படின்னா காமிக்குது. சூழ்நிலை, நண்பர்களை என்ன ஆகும்? விரயத்தை கொடுப்பாங்க, பிரிவை கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு. 8ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில், லக்னாதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்திலையும், 9வது சூரியன் லக்னத்தில் அமர்ந்து சூரியன் சந்திரன் பார்வை அப்படிங்கிறது சில நேரங்களில் சொல்லுவாங்க, சார் இது பௌர்ணமி இல்ல, சுபபத்துவான ஒரு அமைப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த லக்னத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள கருத்து வேறுபாடு, விரிவை கொடுக்கணும் அப்படின்ற அமைப்பு. அல்லது என்ன பண்ணும்? முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துறோம். அவங்களுக்கு தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இடுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல, மர்ம உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல, பயில் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் என்ன செய்யும்? பிரச்சனைகள் ஏற்படுத்துன்ற அமைப்பு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளை மனைவியால் சந்திக்கின்ற அமைப்பு கொடுத்துரும். இப்போ ரொம்ப சிக்கலான ஒரு சூழலை கொடுத்துரும் இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது. அந்தஸ்து, கௌரவம். அப்ப அப்பா பேச்சை கேட்டுட்டு தன்னோட மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்துக்கு என்ன செய்ய குறை வந்துரும் அப்படின்னா வரும். ஏன்? 8ஆம் அதிபதி சூரியனுடைய பார்வை இருக்கு இல்ல. இப்போ இந்த நிகழ்வை ஏற்படுத்திருமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே சமயத்துல இந்த ஜாதகத்தை பொறுத்து 10ஆம் அதிபதி புதன் பகவான் எங்க உட்கார்ந்து இருக்காரு? 12ஆம் இடத்தில். 7ஆம் அதிபதி புதன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலையும், 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால வேலைக்காக என்ன செய்யணும்? கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்துட்டாங்கன்னா ப்ரொடெக்டிவா இதை என்ன செஞ்சுக்கலாம்? அந்த பிரிவை தவிர்த்துக்கலாம். அதே சமயத்துல இந்த 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கினால் தொழிலுக்கான ஒரு இனமாற்றத்தை பண்ணணும், வெளியூர் வெளியிடங்களை போய் ஒர்க் பண்ணணும், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட, வெளியூர் சம்பந்தப்பட்ட, அலைந்திருந்து பார்க்கக்கூடிய, இரவிடரை பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிற அமைப்புல தூரத்தில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அப்ப இவர் பூர்வீகத்துல சொந்த ஊர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா இவருக்கு வந்து வருமானங்கள் வருமா? வேலை நடக்குமா? வேலை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அதே சமயத்துல 11ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால் கணவனுக்கு பிறகுதான் மகிழ்ச்சி, பிரச்சனைக்கு பிறகுதான் தீர்வுன்ற அமைப்பை அந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். 12ஆம் அதிபதியுடைய செவ்வாய் பகவான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? 3ஆம் இடத்துல. அப்ப முயற்சி என்ன ஆகணும்? விரயம் ஆகணும். என்ன எடுத்தாலும் அவருக்கு விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும். இளைய சோதரத்தினால விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி தன்னுடைய கம்யூனிகேஷன் மூலமாக விரயங்கள் ஏற்படும். அப்போ என்ன முயற்சிகள் எடுத்தாலும் விரயம் ஆகணுன்ற அமைப்பு. அப்போ கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையை தான் அந்த ஜாதகத்துல சுட்டி காமிக்குது.
அடுத்து வரக்கூடிய பூர நட்சத்திரம் 1ஆம் மாதம் வரக்கூடிய காலகட்டத்துல சுக்கரன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு 6-11 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது கொஞ்சம் பிரச்சனை, கருத்து வேறுபாடுக்கு பிறகு ஒரு சுமூகமான ஒரு சூழலை கொடுக்கும் அப்படின்ற அமைப்பை இந்த சுக்கிர பகவான் காமிக்கிறார். அதே சமயத்துல 4க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 2க்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும். வீடு சம்பந்தமான சுகம் சம்பந்தமான விஷயங்கள் ஜாதகர் பாதிப்பை ஏற்படுத்துன்ற அமைப்பு. அதனால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஜாதகர் வீட்டை விட்டு வெளியேறி வெளியூர் வெளியிடங்களில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஸோ இந்த ஜாதகருக்கு ஆகஸ்ட் 2026க்குள்ளேயே ஒரு வெளியூர்ல போய் இருக்கிறாரு அப்படின்னா, மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் போனாலே பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் தான். அப்போ கடந்த காலத்துல முயற்சிகள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அப்போ ஜாதகர் என்ன செய்யணும், 8ஆம் அதிபதி லக்ன 7ஆம் இடத்துல அமர்ந்தது லக்னத்தை பார்வை செய்வதனால இவருக்கு என்ன பண்ணணும்னா, இவருடைய சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல தான் இருக்கணுன்ற அமைப்பை கொடுக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜாதகர் வெளியூர்ல போய் ஒர்க் பண்றாருன்னா வருமானம் வரும். சூழ்நிலை அனுசரிச்சு தான் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் 8ஆம் அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பதனால சூழ்நிலை என்ன தொழிலை கொடுக்குதோ, என்ன வருமானத்தை கொடுக்குதோ அதை ஏத்தன்னு தான் போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை நான் பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிற அமைப்புகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய வேலையா இருக்கணும். வருமானங்கள் அப்படிங்கிறது நீங்க முடிப்படுறத விட சூழ்நிலை என்ன முடிப்படுகிறதோ அவங்க என்ன தர்றாங்களோ அதை தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அனுசரிச்சு போகிறது நல்லது. ஸோ வெளியூர் வெளியிடங்கள்ல போய் பிரச்சனைக்குரிய ஒரு வேலையை பார்க்குறீங்க அல்லது இரவு பணியாற்றுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்தை பொறுத்தவரை சாதகமாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல இன்னைக்கு அவருடைய தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் சனி தசை, புதன் புத்தி, சூரிய அந்தரமானது இந்த ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த சனி பகவான் இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் வெளியூர் வெளியிடங்கள் விரயம் சார்ந்த விஷயங்கள் வருமான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்க பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி இந்த ஜாதகருடைய சிந்தனைகள் இருக்கின்றத அது சம்பந்தமான விரயங்கள் பண்றாருங்கிறத சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறத சனி தசை சுட்டி காமிக்குது. அதே சமயத்துல புதன் புத்தி பாருங்க, அதே 12ஆம் இடத்துல. அப்ப புதன் புத்தி செயல்படக்கூடிய காலகட்டத்திலையும் ஜாதகருடைய சூழ்நிலை, ஜாதகருடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் வேலை சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சி, அது சம்பந்தமான விரயங்கள் அப்படிங்கிறத காமிக்குது. அதே மாதிரி சூரிய பகவான் அப்படிங்கிற கிரகமானது 9ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருந்து இந்த கேள்வியை நான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அந்தஸ்து, கௌரவம், ஒரு முன்னேற்றத்துக்கு ஏற்பட மாட்டானா அப்படிங்கிற கேள்வி இந்த சூரிய பகவான் லக்னத்துல இருந்து சுட்டி காமிக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை வருமானத்திற்கு தடை, 9ஆம் அதிபதி லக்னத்தில் தந்தை என்ன சொல்றதை கேட்கக்கூடிய தன்மைகள், ஒரு குருவை தேடக்கூடிய தன்மைகள், அதனாலதான் ஜோதிடத்தை அணுகுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே முழுமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஜோதிட முறை அட்சரபதி ஜோதிட முறை. இந்த ஜோதிட முறை அனைவரும் படிங்க. வருகிற ஆகஸ்ட் மாதம் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகிறது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு உங்க வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் இணையதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். நன்றி, வணக்கம்.